வணக்கம். நான் உங்கள் நரசிம்மத்தேவன். நான் யாருக்கும் ஆதரவா பேசல இந்த இடத்துல. ஏன்னு கேட்டா, ஒரு இந்த தமிழக அரசாங்கம் நேத்து நடந்த கரூர்ல நடந்த விஜயோட மக்கள் சந்திப்பு கூட்டத்தில 40 பேர் கூட்ட நெரிசல்ல இறந்து போயிட்டாங்க. அதுக்கு முழு பொறுப்புமே காவல்துறைய தான் ஏத்துக்கணும். ஏன்னு கேட்டா, ஒரு லட்சக்கணக்கான பேர் வந்த இடத்துல ஒரு 2000 காவல்துறைய அங்க இறக்கி பந்தோபஸ்தில ஈடுபட வேண்டியது முழு பொறுப்புமே இந்த அரசாங்கத்துக்கு தான் உண்டு. ஆனா, அதெல்லாம் ஒரு அலட்சிய போக்கா காட்டிக்கிட்டு வெறும் ஒரு 200 பேத்த உள்ள இறக்கி பாதுகாப்பு குடுக்க முடியுமா? முடியாது. இருந்தாலும் இந்த கூட்டத்தில நடந்த ஒரு ஒரு 40 பேர் உயிரிழப்புங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. இது மக்கள் எல்லாருமே கண்டிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு இந்த அரசாங்கம் மேல. ஏன்னு கேட்டா, இந்த நிகழ்ச்சிய மட்டும் ஏன் இந்த அரசாங்கம் ஒரு பெரிய விஷயமா ஏன் நீங்க கொண்டு போறீங்க? இதுவரைக்கும் தூத்துக்குடியில நடந்த ஒரு இழப்புகள், கள்ளச்சாராயங்கள், பட்டாசு ஆலயத்தில நடந்த ஒரு இது, மதுரை மதுரையில நடந்த ஒரு கோவில்ல நடந்த ஒரு காவல்துறையினரும் ஒருவன் அஜித்குமார் என்ப ஒரு ஆள அடிச்சு கொண்டது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நீங்க எதுவுமே பேசல. ஒரு சாதாரண விஷயமா அதெல்லாம் கடந்து போன உங்களுக்கு, சம்மந்தமே இல்லாம இப்ப நான் சொன்ன இந்த 4 விஷயங்களையுமே ஒரு 50, 100 பேரு இறந்திருக்கலாம். இதெல்லாம் நீங்க விட்டுட்டு ஒரு சம்மந்தமே இல்லாம ஒரு ஒரு பெரிய கூட்டம், அந்த கூட்டத்தில மூச்சு முட்டுறது ஏற்படக்கூடிய விஷயம் தான். ஆனா, இவ்வளோ பெரிய ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான காரணமா இருந்தது இந்த காவல்துறையினர் தான். அதெல்லாம் விட்டுட்டு நீங்க எல்லாத்தையுமே மூடி மறைச்சு ஒரு தனி நபர் மக்கள் மக்களுக்காண்டி இறங்கி வர ஒரு நபர் மேல இப்படி ஒரு பெரிய ஒரு பழிய போடுறதுல எந்தவித நியாயம் இருக்கு இந்த இடத்துல? ஏன்னு கேட்டா, மக்களுக்காண்டி எதுவுமே வேண்டாம், நான் மக்களுக்காண்டி வாரேன், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி மக்களுக்காண்டி இறங்கி ஒரு தனி நபர் விஜய் அவர்கள் வாராருன்னு, அத நீங்க ஒரு சம்மதமே இல்லாம ஒரு ஒரு பெரிய ஒரு கசப்பான சம்பவமா எதுக்கு நீங்க உருவாக்குறீங்க? எனக்கு புரியல. இந்த இடத்துல வெறும் ஒரு 10 நிமிஷத்துல 10 நிமிஷம் பேசுற விஜய் அவர்களுக்கு ஒரு மின்வெட்டு, சம்மதமே இல்லாம ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி உள்ள வருது. அதுக்கப்புறம் மக்கள்லாம் மயங்கி விழுகுறாங்கன்னு ஒரு செய்தி. சம்மதமே இல்லாம 20 ஆம்புலன்ஸ் வண்டி ஒண்ணுக்கு பின்னா உள்ள வருது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மக்கள் சிந்திக்கிறாங்க. என்ன நடக்குது இந்த இடத்துல? ஒரு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணாலே 1 ஹவர் ஆகும். எப்படி 20 வண்டி வந்துச்சு? அப்போனா இந்த அரசாங்கம் முன்கூடியே நீங்க ஒரு பிளான் பண்ணி, ஒரு இடத்துல 20 ஆம்புலன்ஸ நிப்பாட்டி, இந்த மாரி மின்வெட்டு நாங்க வெட்டுறோம். இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும். அந்த மாரி நீங்க ஒரு பிளான் பண்ணி இந்த இந்த விஷயத்த செஞ்ச மாரி தான் மக்கள் சிந்திக்கிறாங்க. நீங்க மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்குறேன்னு சொல்லி, நீங்களா ஒரு விஷயத்த செய்ய போயி, கெட்ட பேர் தான் வாங்கிட்டு இருக்கீங்க. இல்லாட்டினா 10 நிமிஷத்துல செந்தில் பாலாஜியும், அன்பில் மகேஷும் சம்மதமே இல்லாம அ மருத்துவமனைக்கு அங்க நின்டுக்கிட்டு ஒரு போஸ் குடுத்துக்கிட்டு, அன்பில் மகேஷ் சம்மதமே இல்லாம அழுகவே தெரியல, கண்ணீர் வரல, தேம்பி தேம்பி அழுகுற மாரி ஒரு நாடகம். பக்கத்துல செந்தில் பாலாஜி ரொம்ப வருத்தத்தோட நிக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு கேவலமா இல்ல? எதுக்கு இந்த மாரி நீங்க நாடகம் போடுறீங்க? எதுக்கு இந்த நாடகம்? மக்கள் என்ன முட்டாளா? மக்கள் தெளிஞ்சு ரொம்ப நாள் ஆயிருச்சு. என்னைக்கு விஜய் பின்னாடி மக்கள் இப்படி கடல் அலைகள் போல் லட்சக்கணக்கான, கணக்கில்லாத மக்கள் எந்த வேலையும் விட்டுட்டு, மாநாடு வச்சாலும் சரி, சந்திப்பு இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்கு உட்கார்றாங்கன்னா, எதுக்காண்டி வராங்க? நமக்காண்டி ஒருத்தன் வாரான். அவனுக்கு நம்மளுடைய ஆதரவ தெரிவிக்கணும். இந்த தமிழ்நாட்டில இருக்க மக்கள் நிம்மதியா வாழணும். அதுக்கு மக்களுக்கான ஒரு நன்மைகள் கிடைக்குங்கிற நம்பிக்கையில தானே மக்கள் வராங்க. இல்லாட்டினா மத்த அரசியல் கட்சி மாரி ஒரு குவார்ட்டரும், ஒரு பிரியாணியும் தலைக்கு ரூ. 500 குடுத்தா விஜய் கூப்பிட்டாரு இல்லையே! மக்கள் தானா வராங்க. தானா வரவங்களுக்கான பாதுகாப்பு இந்த காவல்துறைய தான் செய்யணும். அதெல்லாம் விட்டுட்டு இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு செயல்பாட செஞ்சுட்டு, உங்களுக்கெல்லாம் வெட்கமே இல்ல. உங்க அரசாங்கத்துக்கு சார்பாவே பத்திரிக்கை வச்சிருக்கீங்க. பத்திரிக்கையில போற செய்திகள் எல்லாமே ஒரு எதிர்மறைவான செய்தியா தான் இருக்கு. நல்ல விஷயத்த பத்திரிக்கை நண்பர்கள் போடணும். மக்களுக்கான ஒரு ஒரு தலைவர் மக்களுக்காண்டி வாராருன்னா, அவரோட கைகள வலுப்படுத்த வேண்டியது பத்திரிக்கை துறை தான். அத விட்டுட்டு, ஏன்டா வந்தோம்? நம்ம எதுக்கு இந்த இடத்துக்கு
கஷ்டப்படுறோம் அப்படின்னு சிந்திக்கிற மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுக்க வேண்டிய சூழல் இந்த பத்திரிக்கை துறை வந்து செயல்படுது. இதெல்லாம் மக்கள் வந்து உண்மையிலேயே வந்து பத்திரிக்கை மேலே இருந்த ஒரு நம்பிக்கையே வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. இருந்தாலும் வெறும் ஒரு 3 ஹவரில் மதிப்புக்குரிய முதலமைச்சர் வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இது வரைக்கும் இந்த கள்ளக்குறிச்சியோ இந்த சாராயம் குடிச்சு 60 பேர் செத்ததுக்கு கூட இந்த முதலமைச்சர் வராத ஒருவர் இந்த விஜயோட மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் இந்த 40 பேர் வந்து உயிரிழந்ததுக்கு ஏன் வந்தார்? ஏன்னா ஒரு சம்மதமே இல்லையே. ஒரு விஷயத்தை பெருசாக ஆக்கணும், மக்கள் மனசில் வந்து ஒரு கெட்ட ஒரு பிம்பத்தை வந்து காட்டணும்னு சொல்லி இவங்க இந்த அரசாங்கம் செயல்பட்டுருக்காங்க. மக்களை சிந்திங்க. நமக்கு இருக்கிறது வெறும் 7 மாதமோ 6 மாதம்தான். நல்லா சிந்தித்து மக்களுக்காண்டி இறங்கி வர ஒரு மனிதருக்கு வாக்களித்து நம்மளுடைய நன்மைகளெல்லாம் நம்ம வந்து அந்த வாக்களித்த நபர் மூலமாக நமக்கு கிடைக்கும். அந்த நம்பிக்கையில் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். இல்லை, நான் கூட தான் இருக்கேன். ஏன்னு கேட்டால் மக்கள் வந்து சரியான ஒரு தலைவரை வந்து தேடிக்கிட்டே இருக்கோம். நமக்கு எம்ஜிஆருக்கு அப்புறமே ஒரு சிறந்த ஒரு தலைவர் நமக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் அம்மா வந்தாங்க. அம்மாவுக்கு அப்புறமேட்டு ஒரு சிறந்த ஒரு தலைவராக நம்ம வந்து கேப்டன் வருவார்னு நம்ம நினச்சோம். ஆனால் அந்த சில தீய சக்திகள் வந்து கேப்டனை வந்து சூழ்ச்சி மூலமாக ஒரு கெட்ட பிம்பத்தை காட்டி அவரை வந்து மக்கள் மனசில் இருந்து ஒரு அகற்றி வீச வேண்டிய சூழலுக்கு உருவாக்கிட்டாங்க. ஆனால் அதே மாதிரி மதிப்புக்குரிய விஜய் அவர்களுக்கும் அந்த மாதிரி ஒரு கெட்ட ஒரு மோசமான ஒரு குற்றவாளி மாதிரி ஒரு சித்தரித்து அவர் மக்கள் மேலே இருந்த ஒரு அன்பை இழக்கணுங்கிற ஒரு செயல்பாட்டில் இந்த அரசாங்கம் செயல்படுது. மக்களை சிந்திங்க, சிந்தித்து செயல்படுங்க. இனி வரும் காலங்களில் வந்து இந்த விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு கூட்டத்துக்கு கலந்துக்கிட்டாருன்னா சரியான இடத்த தேர்ந்தெடுங்க. மக்களுடைய பாதுகாப்பு வந்து மனசில் வச்சுக்கிட்டு செயல்படுங்க. உங்களுடைய அரசியல் பயணத்துக்கு தமிழ்நாட்டின் மக்கள் அனைவருமே மிகுந்த அக்கறையோடு உங்களை பார்க்குறாங்க, கவனிச்சிட்டு வரோம். அதனால் நீங்கள் இதை பற்றி யோசிக்க வேண்டாம். இந்த ஒரு நடந்த சம்பவத்துக்கும் உங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. எதையும் யோசிக்காமல் மக்களுக்கான பணிகளை மேலும் மேலும் நீங்கள் தொடர்ந்து செய்யணுங்கிற ஒரு மக்களோட ஆசையாக இந்த இடத்துல நான் சொல்லிவிட்டு நன்றி, வணக்கம்.